இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல உங்க அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். டிசம்பர் அப்படினாலே எல்லாத்துக்கும் முதல்ல ஞாபகம் வருது கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ்ல எப்படி நம்ம கிறிஸ்துமஸ் நல்லா டெக்கரேட் பண்ணலாம், எப்படி நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணலாம், எப்படி விதமா ஸ்டார்ஸ் போடலாம் நம்ம வீட்டுல, அப்படிதான் நம்ம எண்ணமா போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த ஸ்டார் பத்தி தான் நான் பேச போகிறேன். அந்த ஸ்டார் வேற யாரும் இல்ல, நீங்க தான். நீங்க தான் இயேசு கிறிஸ்துவோட நட்சத்திரம். அவருடைய நட்சத்திரம் நீங்க தான். இந்த நட்சத்திரத்தை குறித்து பைபிள்ல ஒரு இடத்துல சொல்லப்பட்டது. எடுத்து வாசிப்போம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆமென். இந்த மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் யாருன்னா, இயேசு கிறிஸ்துவை பார்க்க வர இந்த சாஸ்திரிகள் தான். வெகு தூரத்துல இருந்து இவங்க பயணம் பண்ணி வராங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தோடனே இவங்களுக்கு எந்த வழியில போகணும்னு தெரியல. அப்போ உயரே வானத்துல ஒரு ஜொலிக்கிற ஒரு நட்சத்திரத்தை பார்த்தார்கள். அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து போய் இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்தை இவர்கள் அடைந்தார்கள். அந்த நட்சத்திரம் இந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க தான் அவருடைய நட்சத்திரமாக இருக்கு. இந்த சாஸ்திரிகள் பார்த்த நட்சத்திரம் அவங்களுக்கு ஒளி மட்டும் தரல, ஆனா அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கு. நீங்க தேவனுடைய நட்சத்திரமாக இருக்கீங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உற்றார்கள், உறவினர்கள், அப்புறம் உங்களோட கூட வேலை செய்யறவங்க, உங்களோட கூட படிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம். அவங்களாம் வழி மாறி போய் இருக்கலாம், தவறான வழியில சென்று இருக்கலாம். ஆனா இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல நீங்க என்ன பண்ண போறீங்களா? அவங்களுக்கு எது உண்மையான வழி, எது இயேசு கிறிஸ்துவை அடையத்தக்க ஒரு வழியாக இருக்குது, எது நித்திய வாழ்வை அடையத்தக்க ஒரு வழியாக இருக்குது, நீங்க தான் அவங்களுக்கு காமிக்க போறீங்க. எத்தனையோ பேர் இருள்ல நடந்துட்டு இருக்கலாம். எத்தனையோ பேர் பெரிய பெரிய பிரச்சனைகளோடையும் பல கண்ணீரோடையும் அவங்க நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனா நீங்க அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க போறீங்க. ஏன்னா நீங்க தான் தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் எப்பொழுது சோர்வடையாது, எப்பொழுது துக்கமுகமாக இருக்காது. நீங்க அந்த நட்சத்திரமாக இருக்கீங்க. ஒருபோதும் துக்கமுகமாக இருக்கக்கூடாது. துக்கமுகமாக இருக்கிறவங்கள நீங்க மாற்றுறவங்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை அடையத்தக்கதாக இந்த லக்கை நோக்கி நம்ம ஓடுறவங்க, அந்த லக்கை நோக்கி மற்றவங்களையும் ஓட நம்ம லீட் பண்ணணும். நீங்க அவருடைய நட்சத்திரமாக இருக்கீங்க. அவர் நீதியின் சூரியனாக இருக்க. வாங்க அனைவரும் சேர்ந்து ஒன்று கூடி அவரை துதித்து பாடி ஆராதிப்போம். எல்லாரும் சந்தோஷமாக அவரை பாடுவோம். அந்த நீதியின் சூரியன் நமக்காக இந்த பூமியில உதித்தார். இயேசு பிறந்தாரே என் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். இயேசு பிறந்தாரே என் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிட ரட்சகர் பிறந்தாரே, சாபங்கள் நீக்கிட மெசியர் பிறந்தாரே. ஹalleluya 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 ஹalleluya. அவரை 24 மணி நேரம் துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நாமும் அவங்களோட சேர்ந்து அவரை துதிக்கிறோம். தூதர்கள் பாடிட, சாஸ்திரிகள் தொழுதிட, மெய்ப்பர்கள் வணங்கிட, அற்புதம் நடத்திட, நீதியின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே. ஹalleluya ஹalleluya
பாடுவோமா? இயேசு பிறந்தாரே என் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே அங்கிருந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிட ரட்சகர் பிறந்தாரே, சாபங்கள் நீக்கிட மெசியர் பிறந்தாரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பன் தேவனே, கர்த்தாவே, இந்த அருமையான வேலையை தந்ததுக்கு நன்றி ராஜா. இயேசுவே, இப்பொழுதும் அப்பா எத்தனையோ பேர் அப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கலாம் ராஜா. நீர் இந்த வீடியோ மூலமாக அவங்க மத்தியில் ஒரு கிரியை செய்துட்டு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அப்பா, நீர் தேர்ந்தெடுக்கப்பட்ட, நீர் தேர்ந்தெடுத்த அந்த நட்சத்திரம் அப்பா, அது இவர்கள் தான். இயேசுவே, இவர்கள் உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்கட்டும் அப்பா. கர்த்தாவே, ஒருபோதும் அப்பா இந்த நட்சத்திரங்களை அப்பா வெட்கப்படுத்த வேண்டாம். இயேசுவே, உலக பிரகாரமா எத்தனையோ பேர் சூப்பர் ஸ்டார் அப்படின்லாம் சொல்லி கொண்டு இருக்கலாம். நான் ராஜா, நீர் தான் மெய்யான சூப்பர் ஸ்டார் அப்பா. எல்லாவற்றிலும் ஸ்டார் நீங்க தான் ராஜா. இயேசுவே, நீர் அப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலையும் கிரியை செய்யறதுக்காக நன்றி அப்பா. இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல அவங்க உள்ளத்துல அப்பா அந்த ஆவியானவர் நீர் இயேசு கிறிஸ்து அப்பா அன்றைக்கு அந்த பெத்லஹேம்ல பிறந்த அதே இயேசு கிறிஸ்து இவர்கள் உள்ளத்திலும் அப்பா புதிதாக பிறக்க வேண்டும் அப்பா. ஒரு மறுவாழ்வு அவங்க பெறணும் அப்பா. அவங்களுக்குள்ள ஒரு புதிய பிறப்பு ஏற்படணும் அப்பா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.